ரகசிய உச்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு முறை சீமானை கைது செய்தால் 2026 சீமான் தான் முதல்வர், ஸ்டாலினுக்கு போன ஷாக் ரிப்போர்ட். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த ஒரு கட்சியின் துணையும் இல்லாம தனித்து நாங்க மக்களை மட்டுமே நம்பி அரசியல் செய்யறோம் அப்படின்ட்டு கெத்தா அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். அந்த அளவுக்கு தேர்தல் அரசியல்ல ஒரு பைசா வாக்குக்கு காசு கொடுக்காம 36 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை ஒரு கட்சி வாங்கியிருக்கு அப்படின்னா சரித்திரத்திலே அது நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கும். அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி நாங்க தனித்தே ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் களமாடிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம், இங்க மக்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம தான் களத்துல நிக்கிறோம், மக்களின் குரலாக நம்ம தான் பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சீமானுக்கு இருக்கு. அதை என்றாவது ஒரு நாள் இந்த மக்கள் உணர்ந்து முழுவதுமாக நமக்கு வாக்களிப்பாங்க, சோ நமக்கு இந்த கூட்டணி கர்மம்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அரசியல் செய்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சீமான் அவர்களை கைது செய்தால் அது எந்த ஆளும் அரசா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுதான் ஒரு பொலிட்டிக்கல் தியரியாவே இருக்கு. அதன் காரணமாக தான் கடந்த பல ஆண்டுகளாக சீமான் அவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சர்ச்சைகளை கிளப்பி அவரை கைது செய்ய போறோங்கிற நிலைக்கு கொண்டு போனாலும் சீமானை இதுவரைக்கும் ஸ்டாலின் அரசு கைது செய்யவே இல்லை. அப்படி கைது செய்துட்டா அது நிச்சயமாக களத்துல சீமானுக்கு பெரிய ஒரு அனுதாபலையா மாறி அவரை ஆட்சியரணையில கூட அமர்த்திடலாம் அப்படிங்கிறதுதான் ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியலை நன்கு அறிந்தவர்களுடைய கூச்சா இருந்துட்டு இருக்கு. சோ அதன் காரணமாக தான் இவ்வளவு நாட்கள் ஸ்டாலின் அவர்கள் சீமான தொடருக்கு பயந்துட்டு இருந்தாரு. ஆனா இன்றைய தினம் ஒரு டேர்னிங் பாயிண்டா சீமான் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போராடுறோம் அப்படின்ட்டு அறிவித்ததுல இருந்தே திமுக கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து திமுகவின் முகத்திரையை கிழிக்கிற மாதிரியான கேள்விகளை சீமான் அவர்கள் கேட்டுட்டு இருந்தாரு. இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடந்திருந்தா சீமான் அவர்கள் திமுகவின் ஒட்டுமொத்த முகத்திரையும் மக்கள் மத்தியில கிழித்திருவாரோ அப்படிங்கிற அச்சத்துலதான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியை மறுத்து அவரை இன்றைய தினம் திமுக கைது செய்திருந்தாங்க. ஆனா அவர்கள் நினைத்ததுக்கும் மாறாக வேறு விதமான ஒரு நீர்பூத்த நெருப்பா சீமானுக்கு ஆதரவான ஒரு அலை தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெங்கும் இன்றைய தினம் பற்றி இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நாம் தமிழர் தம்பிகள் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெங்கும் பெரிய அளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி சீமான் அப்படிங்கிற ஒரு தலைவனை ஸ்டாலின் அவர்கள் சிறைப்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு உண்மையை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதுவே சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆகவும் மாறிடுச்சு. சொல்ல போனா திமுக சீமானுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனே கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து இன்றைய தினம் ஸ்டாலினுக்கு போன தகவலாக மீண்டும் ஒரு முறை சீமான் அவர்கள் மீது கை வைத்து அவரை சிறைப்படுத்தினா அதுவே சீமான் அவர்கள் 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட வழிவகுத்துறலாம் அப்படிங்கிற ஒரு ஷாக் ரிப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு சீமானுக்கான ஆதரவு அலை அப்படிங்கிறது பெரிய அளவு தமிழ்நாடு முழுவதும் உருவாகிட்டு இருக்கு. அதுவும் 2026 ஆட்டம் வேற விதமா இருக்கும் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் ஏற்கனவே அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு. சோ அது எதோட நம்பிக்கை அப்படின்னா அவருக்கான ஒரு தெளிவான திட்டம், ஒரு ரோட் மேப் அப்படிங்கிறது 2026 தேர்தலை நோக்கி இருக்கு. அதை வரக்கூடிய 2025 நிச்சயமாக பெரிய அளவு செயல்படுத்துவார் அப்படிங்கறதும் வரக்கூடிய தகவலா இருக்கு. இதே எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக சீமான் போன்ற ஒரு மாற்று சக்தி முதல்வராக வந்தா அது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலமா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. நன்றி, வணக்கம்.